அன்பான குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வரிசையில் சிவபெருமானுக்கு தொண்டுகள் புரிந்து சிவனடியார்களுக்கு வேண்டுவன செய்து தமது தொண்டின் சிறப்பினால் நாயன்மார்கள் என்ற நிலையினை அடைந்து வரலாறு உள்ளவரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாயன்மார்களுடைய வரலாறு பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். அந்த வரிசையிலே நாம் இன்று காண இருப்பது அப்பூதியடிகள் நாயனார் புராணம். அப்பூதியடிகள் அவர் என்ன சிறப்புக்கு ஆட்பட்டவர், அவர் என்ன சிறப்பினால் இந்த இரவா நிலையை அடைந்தார் என்பதை நாம் இந்த வரிசையில் நாம் காண இருக்கின்றோம். அப்பூதி ஒரு நம்பி அடியார்க்கு மடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அப்பூதி அடிகளாரை பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த அப்பூதி அடிகளார் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் எது என்று சொன்னால், இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் என்ற ஊர். அது சோழ வளநாட்டை சார்ந்தது. அங்கே திங்களூர் என்ற ஊரிலே அவர் பிறந்து வளர்ந்து நல்ல காரியங்கள் பல செய்து தனது பிறப்பிற்கு பொருள் சேர்த்து கொண்டிருந்தார். பொருள் என்று சொன்னால் இக உலகிற்கு ஆகும் பொருள் அல்ல, இறையடியாருக்கு தொண்டு செய்து அக உலகிற்கு ஆகும் பொருளை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அவர் காமம், பொய், களவு போன்ற தீய குணங்கள் ஏதுமற்று ஒரு நிர்மலமான மனதை பெற்றவர். அந்தணர் என்ற ஆதி சைவ மரபிலே பிறந்தவர். இன்றும் சிவபெருமானுக்கு நித்திய காரியங்கள் செய்வதிலே மிக ஆர்வமுடையவர். சிவனடியார்களுக்கு பணி செய்வதிலும் அவர்களுக்கு வேண்டிய கிரியாய்களை கொடுப்பதிலும் அவர்களுக்கு உணவளிப்பதிலும் அவர்களை ஆதரிப்பதிலும் பேரின்பம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ அவருடைய காலத்திலே திருநாவுக்கரசு பெருமான் பல்லவ மன்னரிடமிருந்து சமண சமயத்தை துறந்து சைவ சமயத்தை தழுவி திருவதிகை என்ற ஊரிலே முதலாவதான தேவார பாடலை பாடுகின்றார். அப்போது சமண மன்னனார் அவர் தண்டிக்கப்பட்டு கல்லிலே கட்டி கடலிலே போட்டு அங்கிருந்து கரையேற்றி இறைவனுடைய அருளால் கரை சேர்ந்து அவரை காலவாசலில் வைத்து நீர்த்த பார்த்து அதிலும் இறைவனுடைய பெருங்கருணையாலே மாசில் வீணையும் என்ற பதிகத்தை பாடி வெளியே கழுத்து வரையிலே மணலிலே புதைக்கப்பட்டு திருநாவுக்கரசரை கொலை செய்வதற்காக மதையானை ஏவிட்ட பொழுது அது திருநாவுக்கரசருடைய தாழ் பணிந்து அவரை தனது மத்தகஜத்தின் மேலே தூக்கி வைத்து கொண்டு ஊர்வலமாக சென்ற வரலாறுகளை கேட்டு திருநாவுக்கரசருடைய மானசீக சீடனாகி விடுகின்றார். திருநாவுக்கரசர் நேரிலேயே பார்த்ததில்லை பூதியடிகள். அவருடைய வரலாறு பெருமைகளை மட்டுமே கேள்விப்பட்ட. அப்போ திருநாவுக்கரசர் காலம்தான். திருநாவுக்கரசர் பல பதிகளுக்கு திருப்பதிகளுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து திருப்பதிகங்கள் பாடிக்கொண்டு எல்லா கோயில்களையும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த காலத்தில் அவருடைய பெருமைகளை கேட்ட மாத்திரத்திலேயே தனது மானசீக குருவாக கொண்டு மானசீகமாக அவருடைய தாள்களை பணிந்து தன்னை சிஷ்யனாக அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிவிட்டு திருநாவுக்கரசுடைய புகழை பரப்புவதில் முழு நேரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த ஊரில் அன்னதான கூடங்கள் அமைப்பது, தண்ணீர் பந்தல்கள் சமைப்பது, பக்தர்கள் வழிபடுவதற்கு நடந்து செல்லக்கூடிய பாதைகளிலே உள்ள அந்த குப்பை கூலங்களை அகற்றியவற்றை சுத்தம் செய்வது, அங்கே அவர் மரங்களை நட்டு சிவனை வழிபட செல்லக்கூடிய பக்தர்கள் சிரமமின்றி செல்வதற்கு ஏற்பாடு செய்வது, இது மாதிரியான பல்வேறு நல்ல காரியங்களை திருநாவுக்கரசர் பேரெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு அவர் ஒரு தண்ணீர் மண்டபம் அமைக்கிறாரு, தண்ணீர் பந்தல் அமைக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். ஒரு உணவு சாலை அமைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் திருநாவுக்கரசர் பெருமான் உணவு சாலை. இது மாதிரியாக அவர் திருநாவுக்கரசருடைய பெயரையும் புகழையும் பரப்புவதற்கு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த தர்மகாரியங்கள் செய்யக்கூடிய இடங்களுக்கு மட்டும் திருநாவுக்கரசு பெருமானுடைய பெயரை அவர் சூட்டவில்லை. தனது வீட்டில் உள்ள கோழி, ஆடு, மாடு, அளத்தல் நிறுத்தல் முதலான கருவிகள் முதற்கொண்டு, ஏன் தன்னுடைய பிள்ளைக்கே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் மூத்த பிள்ளைக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய பிள்ளைக்கு இளைய திருநாவுக்கரசு, அங்கே உள்ள ஒரு பசு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு திருநாவுக்கரசு என்ற பெயர். இது மாதிரி திருநாவுக்கரசர் மேல் கொண்ட மாளாத பக்தியினால் அனைத்திற்கும் திருநாவுக்கரசு என்று பெயரிட்டு தனது மனத்தை மகிழ்ச்சிப்படுத்தி தனது குருநாதரையும் கௌரவப்படுத்தி கொண்டு தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றார். அந்த காலகட்டத்திலே திங்களூருக்கு அருகிலே உள்ள திருப்பழனம் என்ற சிவனுரையும் கோயிலுக்கு வருகை புரிகின்ற திருநாவுக்கரசர் அந்த திருப்பழனத்திலே சிவபெருமானை வழிபட்டு விட்டு அவர் தனியாக நடந்து திங்களூர் கொண்டிருக்கின்றார் திருநாவுக்கரசர் பெருமான்.
வந்துக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தா வழியிலெல்லாம் தர்ம காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தண்ணீர் பந்தல்கள் இருக்கின்றன. நடப்பதற்கு ஒரு நல்ல ஒரு நிழல் தரக்கூடிய மரங்களின் இடையே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அடியார்கள் பசித்தது என்று சொன்னால் உடனடியாக உணவு வழங்குவதற்கு உணவுச்சாலைகள் தயாராக இருக்கின்றன. எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறார். இப்படி ஒரு சிவனடியாருக்கு ஒரு தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய மகான் இந்த ஊரில் வாழ்றார் போல், நாம் அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி அந்த தண்ணீர் பந்தல்களையும் உணவு சாலையும் அணுகுகின்ற பொழுது தான் தெரிகின்றது அனைத்திற்குமே திருநாவுக்கரசர் பெருமான் பெயர் தான் இடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்போ அவர் கேட்குறார், இது யாருங்க இந்த மாதிரி திருநாவுக்கரசர் அப்படிங்கிற ஒரு பேரில் இது மாதிரி சிவ கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாமனிதர் யார் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஊரில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, அவருடைய ஊர் திங்களூர். தனது குடும்பத்தோடு அந்த கொஞ்சம் தூரத்தில் தான் அவருடைய வீடு இருக்குது, அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் இங்கேருந்து கிளம்பி போனார். அடியவர்களுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தபோது இப்போ தான் சற்று முன்பாக தான் கிளம்பி தனது வீட்டுக்கு சென்றார். நீங்கள் இப்போ போனீங்கன்னா நீங்கள் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க. அங்கே உள்ளவங்களுக்கும் வந்திருப்பவர் திருநாவுக்கரசர் பெருமான் என்று தெரியாது. உடனே அவர் போகிறார், கிளம்பி போய் தெங்களூரை அடைந்து அங்கே நமது அப்பூதி அடிகளுடைய வீட்டுக்கு செல்கின்றார். வீட்டுக்கு சென்ற உடனே அப்பூதி அடிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். யாரோ ஒரு சிவனடியார், ஏன்னா அப்பூதி அடிகளுக்கும் இவர் தான் தனது மானசீக குரு திருநாவுக்கரசர் பெருமான் என்று தெரியாது இல்லையா. அதனால் உடனடியாக அவரை உள்ளே வரவேற்கிறார். வீட்டுக்குள்ளே வர்றாரு. அவர் திருநாவுக்கரசர் தெரியாவிட்டாலும் ஒரு சிவனடியார் தோற்றத்தில் இருக்கிறதுனால அவரை ரொம்ப வணங்கி வரவேற்று, வாங்க சுவாமி, ரொம்ப நல்ல விஷயம், எனது வீட்டுக்கு நீங்கள் வருகை புரிஞ்சிருக்கீங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கின்றது போல் இருக்கின்றது, ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்களே, சிவனடியார் எனக்கு வீடு தேடி வந்திருக்கீங்களே, எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ திருநாவுக்கரசு பெருமான் அந்த அப்பூதி அடிகளிடம் அந்த கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் இவ்வளவு காரியங்கள் செய்கிறீங்க, சிவனடியார்களுக்கு ஓய்வு எடுக்க முடியாத இடம் முதற்கொண்டு உணவு உண்ணும் வசதிகள் வரை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அது எதிலேயுமே உங்களுடைய பெயரை பொறிக்காமல் யாரோ திருநாவுக்கரசர் என்ற பெயரை பொறித்து அந்த தர்ம காரியங்களை செய்வதனுடைய காரணம் என்ன என்று வினவுகின்றார். இந்த கேள்வியை கேட்டோன்னே அப்பூதி அடிகளுடைய மனம் மிக மிக வாட்டமடைந்து விடுகின்றது. அப்போ கேட்குறாரு, நீங்கள் ஒரு சிவனடியார் ஒரு உருவத்தில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி இருந்து கொண்டு இப்படி ஒரு தவறான கேள்வியை கேட்கலாமா? திருநாவுக்கரசு என்று எவரோ ஒரு பெயர் ஏன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லலாமா? திருநாவுக்கரசு பெருமான் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? அவருடைய புகழை நீங்கள் அறிந்தது இல்லையா? அவர் அயல் மதமாகிய சமண மதத்திலிருந்து சிவசமயத்தை மீண்டும் தழுவி அந்த சிவனுடைய சமயத்தை தழுவினாலேயே பல்லவ மன்னரால் பல கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு அத்தனை கொடுமைகளிலிருந்தும் ஆண்டவனுடைய அருட்கருணையினாலே அந்த கஷ்டங்களெல்லாம் மீண்டு சிவனுக்கு தீவிரமாக தொண்டாற்றி வருகின்ற திருநாவுக்கரசு பெருமான எவரோ ஒருவர் என்று எப்படி நீங்கள் கூறலாம்? எனக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு மனம் உருகுகின்றார் திருநாவுக்கரசர் பெருமான். நமக்கே அறியாமல் நமக்கு இப்படி ஒரு சீடர் இந்த ஊரில் இருக்கின்றாரே என்று மிகவும் மகிழ்ந்து, புதியடிகளே, நான் தான் நீங்கள் மானசீக குருவாக கருதி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் என்று சொன்ன உடனேயே திருநாவுக்கரசு பெருமான் இவர் தான் திருநாவுக்கரசரை அறிந்தவுடனே அவருடைய உணர்வுகளை சொல்கிறார் பாருங்க. சேக்கலார் பெருமான் கரம் இசை குவிய உடனே கரங்கள் மேலே போய் குவிஞ்சிருது. கண்ணருவி பொழிந்திடிய கண்களிலே ஆனந்த பாஷ்பம், அந்த கண்ணீர் ஒரு அருவி போல பொழிந்து இழியுது. அவருடைய குரல் குளர ஆரம்பிச்சிருச்சு. திருநாவுக்கரசர் பெருமான் அகிரில் பார்த்த உடனே குரல்கள் குளர, உரோகம் புலகத்து அடைய, அவர் உடம்பில் உள்ள மயிர்கால்களெல்லாம் கூச்செறிந்து நிற்கின்றன. இந்த புல்லரித்தது என்று சொல்வோம் இல்லையா, அது மாதிரி கூச்செறிந்து நிற்கின்றன. உடனடியாக தடாலென ஒரு திருநாவுக்கரசு பெருமானுடைய பாதங்களிலே ஒரு சரணையிடுகிறார். உடனே இவரும் அப்பூதி அடிகளுடைய பாதங்களை வணங்குகின்றார். திருநாவுக்கரசர் அடியாருக்கு அடியார் அல்லவா அப்பர் பெருமான், அவருடைய பாதங்களை வணங்க ரொம்ப, அதாவது வாராத நிதியம் சேர்ந்தது போல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறார். இதுவரையும் கிடைக்காத அந்த உலகத்தில் இவருக்கும் கிடைக்காத பேர் பெற்றது போல அப்படியே வீட்டில் உள்ள அத்தனை பேரும் கூப்பிடுறார், வாங்க, என்னை ஆட்கொண்ட இறைவன் இங்கு வருகை புரிந்திருக்கின்றார். யார? திருநாவுக்கரசன் இறைவனே சொல்கிறார், என்னை ஆட்கொண்ட அருள் புரிந்த இறைவன் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார், அவருடைய கால்களில் அனைவரும் பணியுங்கள் என்று குடும்பத்தோடு அவர் விழுந்து கும்பிட்டு கூத்தாடுறாங்க. உடனடியாக அவரை கைகால் கழுவிட்டு சொல்லிவிட்டு அவருக்கு உரிய சமையல் செஞ்சு அவருக்கு நல்ல ஒரு விருந்து படைக்கணும் என்று உயர்ந்த ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்.
அவர் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு சிரம பரிகாரம் செய்வதற்காக அவருக்கு தண்ணி கொடுத்து அவரை வந்து அவர் விசிறியாலை வீசி விட்டு தனது வாழ்வின் பெரும்பேனே கிடைத்தது போல மிகச்சிறந்த மகிழ்ச்சியை அடைந்து கொண்டிருக்கின்றார் அப்பூதியடிகள். அப்போது உணவு தயாராகிவிட்டது. அவருக்கு வந்து வாழை இலையில் விருந்து படைக்க வேண்டும் என்று கூறி தனது மகன் மூத்த திருநாவுக்கரசை அழைக்கின்றார். அழைச்சி, மூத்த திருநாவுக்கரசு, நீ போயிட்டு நமது இறைவன் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய அந்த மானசீக குரு பெருமான் அப்பர் பெருமான் அவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும், நீ போய் ஒரு வாழையில நல்ல வாழையிலாக அறுத்து கொண்டு வா என்று சொல்லுகிற உடனே அந்த மூத்த திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய அப்பூதியடிகளுடைய முதல் மகன் அவன் போய் வந்து வாழையை அறுக்கிறதுக்காக பின்னாடி உள்ள கொல்லைக்கு போய் அங்கே வாழையை அறுந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த வாழை குருத்துக்குள் மறைந்திருந்த விஷ நாகம் ஒன்று அந்த சிறுவனை தீண்டி விடுகின்றது. அது கொடிய விஷம் கொண்ட ஒரு நாகம். அது தீண்டி விட்ட உடனே இவனுக்கு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளது நாகம் தீண்டிடுச்சு, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மரணமடைந்து விடுவோம். அந்த மரணமடைவதற்குள்ளாக நமது கையால் பறிக்கப்பட்ட இந்த இலையை நமது அப்பருமானமான உணவு என்பதற்காக வீட்டில் கொண்டு போய் சேர்த்துடணும். அந்த குழந்தையோட எண்ணத்தை பாருங்கள். ஏனென்றால் அப்பாவும் அம்மாவும் சிவனறி செல்வர்களாக விளங்கக்கூடிய நேரத்தில் குழந்தையும் அதே மாதிரி அந்த சிவனுடைய அந்த பாத தூளிகளின் பார்ப்பட்ட அன்பினால் சிவனடியாருக்கு நம்மால் உணவு அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்கு அந்த இலையை வேக வேகமாக ஓடோடி வந்து கொடுத்து அம்மாவிடம் கொடுத்து விட்டு அங்கேயே இறந்து விழுந்து விடுகின்றான். அந்த அம்மையார் பார்க்குறாங்க, மனம் கலங்குகின்றது. முதலாவது ஈன்ற மகன் விடம் தீண்டி கிடக்கின்றானே, கருகி கிடக்கின்றானே, மனம் கலங்கினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த மகனுடைய இறப்பு தெரிய வந்தால் அப்பர் பெருமான் நமது வீட்டிலே அமுதுண்ட தடையதும் வந்து விடுமோ என்று கருதுகின்றார். அந்த அப்பா வர்றாரு, அப்பூதியடிகள் வர்றார். ஆகா, மகன் இறந்தால் அவங்களுக்கு பெருசாக தெரியல, மகன் இறந்துட்டான், ரைட்டு, விதிவசம். ஆனால் இந்த இறந்த செய்தி அறிந்தால் அப்பர் பெருமான் தமது இல்லத்திலே உணவு கொள்ள மறுத்து விடுவாரோ என்ற ஒரு கலக்கத்திலே அந்த குழந்தையை வந்து ஓரமாக போட்டு அதன் மேலே சில வாழை இலைகளை போட்டு துணியை போட்டு மூடிடுறாங்க. மூடிட்டு அந்த வாழை இலை கொண்டு போய் திருநாவுக்கரசு பெருமானுக்கு வச்சு கரியமுதுகளாக வந்து பரிமாறி அவளை போய் கூப்பிட்றாங்க. வாங்க சுவாமி, வந்து எங்கள் வீட்டில் வந்து அமுது கொண்டு உணவு உண்டு எங்களை நீங்கள் வந்து உய்வித்து அருள வேண்டும் என்று அவரோட வேண்டுகோள் வைக்கிறாங்க. அவர் சரின்னு சொல்லி வந்து இலையில் வந்து உட்கார்ந்துடுறார். உட்கார்ந்த உடனே அவர் தனியாக எப்படி ஒரு சிவத்துறவி தனியாக உண்பது தகாது என்று அப்பூதியடிகள் சொல்கிறாரு, உங்களுடைய மூத்த மகனை அழையுங்கள், அவனோடு நான் சேர்ந்து உணவுள்ளலாம் என்று நினைக்கிறேன் சொன்னேன். இது நடா சோதனை, நம்ம வந்து மகனை இறந்த செய்தி கேட்டால் இங்கே அப்பர் பெருமான் இங்கே உணவு கொள்ள மாட்டாரே அப்படின்னு நம்ம நினச்சா இவர் வர சொல்கிறாரு அப்படின்ட்டு அவன் இன்று இங்கு உதவான். அந்த சேக்கலார் பெருமானுடைய சொல் திறம் பாருங்கள். அவன் இல்லை இறந்து விட்டான் என்ற வார்த்தை அவரோட வாயில் இல்லை, இந்த நேரத்தில் இங்கு அவன் உதவான் என்று கூறுகின்றான். அப்போது திருநாவுக்கரசு பெருமானுடைய மனசில் ஒரு முள் தைத்தது போன்ற உணர்கின்றார். என்ன இப்படி சொல்கிறார் இவர் அப்படி சொல்லிட்டு, புதியடிகளே, நீங்கள் வந்து எதையோ மறைக்கிற மாதிரி என்னோடது மனக்கு தோணுது, ஆனால் நீங்கள் சொன்னதுடைய பொருளை விரித்து சொல்லுங்கள். இங்கு இன்று அவன் உதவான் என்று சொல்லுங்கள் அல்லவா, அதை கொஞ்சம் விரிவாக என்னிடம் கூற முடியுமா என்று கேட்ட உடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இலையை எடுக்க பொழுது போகும் பொழுது விடநாகம் தீண்டி அங்கே எனது மைந்தன் உயிர் விட்டான் என்று கூறின உடனே திருநாவுக்கரசு பெருமானுடைய கண்கள் கலங்கி விடுகின்றன. நமக்கு உணவளிப்பதற்காக மகன் இறந்த துக்கத்தை மறைத்து அந்த செய்தியை மறைத்து நமக்கு உணவிட துணிந்தவருடைய அன்பு என்ன என்று கூறி உடனே அங்கே செல்கின்றார். அந்த இறந்த மகனை எடுத்து கொண்டு வந்து எம்பெருமான் நடராஜனுடைய திருவுருவிற்கு முன்பாக சுமத்துங்கள்னு சொல்லி வீட்டில் வந்து நடராஜவருடைய ஒரு திருவுருவத்தை வச்சுருக்கிறாங்க. அந்த திருவுருவத்துக்கு முன்பாக அந்த இறந்து போன மகனை கொண்டு வந்து கிடத்துகின்றார்கள். கிடத்தினுடனே திருநாவுக்கரசர் வந்து இறைவனை வேண்டி பதிகங்கள் பாடி அந்த இறந்த சிறுவனை வந்து உயிர்ப்பித்து கொடுக்கின்றார். அந்த இறந்த குழந்தையை உயிர்ப்பித்து கொடுத்தோன்னா அந்த குழந்தை வந்து திருநாவுக்கரசர் பெருமானோடு அமர்ந்து உணவுண்ணக்கூடிய சூழ்நிலை அங்கே அமைகின்றது. இது மாதிரியாக ஒரு தனது தலைமகன் இறந்த செய்தியை கேட்டும் இறைவனடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த உணவளிக்கக்கூடிய கடமைதான் பெரிது என்று அப்பூதியடிகள் கருதியால் தான் இன்றைக்கு வந்து அவர் வந்து தமிழ் கூறும் நல்லுலகிலே தேவார பதிகத்தில் இடம்பெற்று 63 நாயன்மார்களுடைய வரிசையிலே இடம்பெற்று எவராலும் நினைத்து கூட பார்க்க இயலாத தியாகத்தை செய்த அவர் இந்த பிரபஞ்சம் உள்ளவரை சிவசமயத்தை சேர்ந்த சிவனுடைய சார்ந்தொழுகும் அடியார் அன்பர்களால் நினைக்கப்படுவார். அதாவது அதற்கப்புறமா திருநாவுக்கரசர் பல பதிகளுக்கு சென்று திருப்பலத்திலே அப்பூதியடிகளை குறித்தே ஒரு பதிகத்தை அவர் பாடியிருக்கின்றார். இன்னும் பல காலங்கள் அப்பூதியடிகள் இந்த நானிலத்திலே வாழ்ந்து சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் பல கைங்கர்களை செய்து இறைவனுடைய திருப்படிகளிலே நீங்காத இடம் பெற்று மீண்டும் பிறவாத பேறு பெற்று சிவகணங்குழல் உருவாக அமையக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. இந்த ஒரு அற்புதமான ஒரு புராணம்
ஒரு தியாகத்துடைய எல்லை இதுதான் என்று வரையறுக்க முடியாத அளவிலே அப்பூதியடிகள் சிவனடியாருக்கு சிவன் மேலு கொண்ட காதலால் செய்த தியாகம் வந்து நம்ம எண்ணும் பொழுதே கண்கள் கலங்கக்கூடிய ஒரு காவியமாக இது அமைந்துள்ளது. இந்த அப்பூதியடிகளுடைய புராணத்தை உங்களிடையே பேசுவதற்கு வாய்ப்பளித்த குரு சேனலுக்கும் இதை கேட்டுக்கொண்டது உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி.